இன்னும் ஃபிக்மாவில் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு பட்டனை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா வந்து 50 ஸ்க்ரீன்ஸில் போயிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், உங்கள் டிசைன் ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் பாலாஜி. இந்த சேனலில் வந்து நான் ஃபிக்மா அண்ட் தென் UIUX பற்றி சிம்பிளாக தமிழில் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம் ஃபிக்மாவில் காம்பனன்ட்ஸ்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் தான் உங்கள் டிசைன் சிஸ்டமோட பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்கிட்ட 2 குரூப் ஆஃப் திங் இருக்குது. ஒன்று வந்து டிசைன் வித் காம்பனன்ட்ஸ், இன்னொன்று டிசைன் வித்தவுட் காம்பனன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இதான் உங்கள் ஸ்க்ரீன்ஸில் வந்து பட்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பட்டனை நான் கலர் அப்டேட் பண்ணணும், சரியா? நான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரீன்லையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். இதுவே நான் இதை காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த இதை நான் கலரை மாற்றணும், சரியா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட காம்பனண்ட்டில் நான் கலரை மாற்றினேன் அப்படின்னா டேரெக்டாக என்னோட எல்லா ஸ்க்ரீன்லேயுமே அப்டேட் ஆகிடுது வித்தின் அ செகண்ட். ஓகேவா? இதை வந்து ஈஸியாக, இன்னும் வந்து இது வந்து ஈஸியாக. ஸோ இந்த காம்பனண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களோட டிசைனில் த்ரூ அவுட் த என்டையர் அப்ளிகேஷன், வெப் ஆர் மொபைல் எதா வேணாலும் இருக்கட்டும், த்ரூ த என்டையர் டிசைன் வந்து உங்கள் அப்ளிகேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் பேசிக்ஸாக என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா நேவர், பட்டன், செக்பாக்ஸ், ரேடியோ பட்டன்ஸ், டாகிள்ஸ், கார்ட்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட டிசைன் த்ரூ அவுட் அப்ளிகேஷன் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸை, நீங்கள் என்னென்ன எலமெண்ட்ஸை ரீயூஸ் பண்ணுவீங்களோ அதை காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது நான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் நேவர் எப்படி காம்பனண்ட்டில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன், சரியா? ஸோ இப்போ நான் என்னோட வெப்பேஜோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ஹெட்டர் தான் நேவர் என்னென்ன இருக்கும், பேசிக்காக லோகோ ப்ளஸ் மெனு ஐட்டம்ஸ், ரைட் சைடில் கால் டு ஆக்ஷன்ஸ், சரியா? இப்போது ஃபஸ்ட்டு லோகோ வேணும். லோகோக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோகோ எப்சம் சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்குது. ஸோ அந்த பிளகின் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் சிம்பிளாக ஏதோ ஒரு லோகோ பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னோட இந்த லோகோ இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மெனு ஐட்டம்ஸ், சரியா? இப்போது மெனு ஐட்டம்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட மெனு ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து அதோட இன்ட்ராக்ஷனை நான் எப்போ வேணாலும் மாற்றலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், அதாவது மெனு ஐட்டம் ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நான் அதை ஹோவர் பண்ணேன்னா எனக்கு வேறு மாதிரி கலர் மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம். ஓகே, இதான் ஹோம் தான் என்னோட ஃபஸ்ட்டு மெனு ஐட்டம். இதான் என்னோட ஃபஸ்ட்டு மெனு ஐட்டம், சரியா? இப்போ நான் இதை ஹோவர் பண்ணேன் அப்படின்னா எதர் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்டில் சம்திங், இதோட பேக்ரவுண்டில் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், ஆர் சம் இன்ட்ராக்ஷன் தான், மைக்ரோ இன்ட்ராக்ஷன் ஆட் பண்ணணும். இது வந்து இப்போதைக்கு நான் ஆட் பண்ணுறேன், பட் ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆகலாம். அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் வந்து, இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து நான் ஒரு 100 பேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100 பேஜில் என்னால் உட்காந்து மாற்றிட்டு இருக்க முடியாது, இன்னும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதே நான் காம்பனண்ட்டாக எப்போவே கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சரில் எனக்கு நான் என்ன சேஞ்ச் பண்ணனாலும் ஜஸ்ட் நான் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணனா போதும், எனக்கு எல்லா இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். அதனால் நான் இந்த நேவர், அதாவது எனக்கு இந்த மெனு ஐட்டம்ஸை வந்து நான் காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு இதை ஹோவர் பண்ணால் பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் இதை வந்து நான் ஆட்டோ லேஅவுட்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோ லேஅவுட் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலில் நான் செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன். ஸோ அதை நான் மேலே லிங்க் தரேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. பை டிஃபால்ட்டாக கலர் வந்து எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நான் வித்தவுட் கலர், அண்ட் தென் என்னோட மவுஸ் ஹோவர் ஆகும்போது எனக்கு அதில் ஃபில் ஆகணும். ஓகே, ப்ளஸ் மீடியம் வந்து செமி போல்டாக மாறணும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2 ஆட்டோ லேஅவுட்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் 4 ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் அ காம்பனன்ட், கிரியேட் மல்டிபிள் காம்பனன்ட் ஆர் கிரியேட் அ காம்பனன்ட் செட். சரியா? நம்ம யூஸ் பண்ண போகிறது காம்பனன்ட் செட், பிகாஸ் இது ரெண்டுமே ஒரே காம்பனன்ட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் தான் காம்பனன்ட், இது ரெண்டுமே ஒரே காம்பனன்ட், இதெல்லாம் வேரியன்ஸ். இந்த காம்பனன்ட் தான் மெனு ஐட்டம்ஸ்ன்றது காம்பனன்ட், இது என்னோட டிஃபால்ட் வேரியன்ட். இதை வந்து நான் மவுஸ் ஹோவர் பண்ணும்போது எனக்கு இந்த வேரியன்ட் வந்து வரணும். அப்படின்னா இது வந்து டிஃபால்ட், ரைட்டா? ஸோ என்னோட டிஃபால்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆன் ஹோவர். ஓகே,
நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு நமக்கு இன்ட்ராக்ஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரோட்டோடைப் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ப்ரோட்டோடைப் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு Shift-E ஷார்ட்கட். Shift-E கொடுத்துட்டு ஆன் டேப்புக்கு பதிலாக வைல் ஹோவரிங், அனிமேஷன் வந்து இன்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக ஸ்மார்ட் அனிமேட். நான் காம்போனன்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது இதை டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்சஸ் கிரியேட் ஆயிரும். ப்ரோ இது எப்படி ப்ரோ இன்ஸ்டன்சஸ் காம்போனன்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மெயின் காம்போனண்ட்டை உங்கள் லேயர் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கும். இதுவே வேரியண்ட் இதுவே வந்து உங்களோட இன்ஸ்டன்சஸ் அப்படின்னா டைமண்ட் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரோக்கில் இருக்கும். ஓகே, காம்போனன்ட் அப்படின்னா உங்களோட டைமண்ட் 4 ஸ்கொயர் வச்சு டைமண்ட் இருக்கும், பட் அது ஃபில் ஆகிருக்கும். அதுதான் வந்து உங்களோட காம்போனன்ட். இதுதான் வந்து சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு ரிமெம்பர். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டன்ஸை என்னோட நேவ் பாரில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? என்னோட வெப்சைட்டில் லோகோ, மெனு ஐட்டம்ஸ் வச்சாச்சு. அடுத்தது பட்டன்ஸ். ஸோ இந்த பட்டன்ஸ்க்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? எனக்கு மொத்தம் 2 டைப் ஆஃப் பட்டன் வேணும். ஒன்று ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரி. ஃபியூச்சரில் உங்களுக்கு என்னென்ன வேரியன்ஸ் வேணுமோ அதை தனியாக நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரைமரி அண்ட் செகண்டரி பட்டன் அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, ப்ரைமரி பட்டன் வந்து எனக்கு ஃபில்ல இருக்கணும். ஸோ Black color, white text. பட்டன் சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இது வந்து என்னோட பிரைமரி பட்டன். நான் இங்கே வந்து இதை நேம் மாற்றிக்கிறேன். ஓகே, அடுத்தது செகண்டரி பட்டன் வந்து எனக்கு ஜஸ்ட் அவுட்லைனாக இருக்கணும். அதனால நான் அவுட்லைன், அதாவது ஃபில்லை வந்து ஸ்ட்ரோக்காக மாற்றணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் Shift-X கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபில் ஸ்ட்ரோக் வந்து ஸ்வாப் ஆகும். ஓகே, பிரைமரி பட்டன் கலர், டெக்ஸ்ட் கலர் வந்து Black, இன்ஸ்டெட் ஆஃப் மீடியம் ரெகுலர்னு வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட செகண்டரி பட்டன். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக நான் அங்கே மெனு ஐட்டம்ஸ்க்கு என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டியில் உங்கள் காம்போனன்ட் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3rd ஆப்ஷன் கிரியேட் காம்போனன்ட் செட் கொடுத்தனா எனக்கு வந்து காம்போனன்ட் கிரியேட் ஆயிரும். பட்டன்ஸ். ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் வேரியண்ட் வந்து எனக்கு பிரைமரி பட்டன், செகண்ட் வேரியண்ட் வந்து எனக்கு செகண்டரி பட்டன். ஓகே, ஸோ இந்த பிரைமரி வேரியண்ட்டை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கேயே வந்து என்னால் வேரியண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது எதுக்கு நான் வந்து காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் இப்போ இந்த பட்டன் சைஸ் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. சரியா? இப்போ நான் அதை மாற்றணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக என்னோட காம்போனன்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்டைல்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த எலிமெண்ட்டில். த்ரூ அவுட் த வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடும். சரியா? இப்போது எனக்கு இந்த நேவ் பாரை வந்து நான் ஆட்டோ லேஅவுட்டில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆட்டோ லேஅவுட்டை பற்றி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டுடுறேன். இப்போ நான் இது ஆட்டோ லேஅவுட்டாக க்ரியேட் பண்ணும்போது எனக்கு ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. சரியா? பட் உங்களுக்கு அப்படி ஆகாது. எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பை டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு வேல்யூ உள்ளதாக இருக்கும், 8 ஆர் சம்திங் பிட்ஸ். எனக்கு மார்ஜின் வந்து 90 இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட். நான் 24ன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்படி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ப்ரோ இல்லை ப்ரோ இதை நான் ஈக்குவலாக கொண்டு வரணும் ப்ரோ, என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேப்பில் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆட்டோன்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எலிமெண்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் த நேவ் பார் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். சரியா? ஈவன் ஸ்பேசிங். ஸோ ஈஸியாக அப்படி கிரியேட் பண்ண முடியும். இப்போ நேவ் பார் கிரியேட் பண்ணியாச்சு, பட் இந்த நேவ் பாரையுமே வந்து நான் காம்போனண்ட்டாக மாற்றணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ப்ரோட்டோடைப் ப்ளே பண்ணி காட்டுறேன் நம்மளோட அந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. சாரி கைஸ், நாம் வந்து அந்த மெனு ஐட்டம்க்கு வந்து அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கணும்ல. ஸோ நான் என்ன வந்து ஹோவர் பண்ணும் போதே எனக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருந்தேன். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நான் ஹோவர் பண்ணும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். இதை நான் ஒரு தடவை தான் பண்ணேன், பட் எனக்கு இதை வந்து நான் மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸில் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த நேவ் பாரையுமே வந்து காம்போனண்ட்டாக மாற்றணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
எடிட் பண்ணிவிட்டு இதை காம்பனண்ட்டாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ காம்பனண்ட்டாக ஒரு எலிமெண்ட்டை காம்பனண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரேமை நாங்கள் காம்பனண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா எய்தர் ரைட் கிளிக் கொடுத்து க்ரியேட் காம்பனண்ட் செலக்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அதோட ஷார்ட்கட் கீ நீங்கள் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் கமாண்ட் கே, இதே விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆல்ட் கண்ட்ரோல் கே. இது 2 ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டி பேனலில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 4 ஸ்கொயர் வச்சு டைமண்ட் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா அதுதான் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு காம்பனண்ட் கிரியேட் ஆகிடும். இப்போது இந்த நேம் பாரை நீங்கள் உங்கள் டிசைனில் ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த காம்பனண்ட்டை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே இன்னொரு மெனு ஐட்டம் ஆட் பண்ணணும்னா நான் என்னோட பேரண்ட்டில் ஆட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட சைடில் ஆட் ஆயிரும். இதுவே ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வெப் அப்ளிகேஷனில் ஒரு 100 பேஜ் பண்ணிட்டீங்க, பட் மெனு ஐட்டம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும், என்ன பட்டன் ரிமூவ் பண்ணணும், சம்திங் எல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த காம்பனண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காம்பனண்ட்டை நீங்கள் பழக உங்களோட டிசைன் ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும், உங்களோட டிசைன்ஸுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். பிகாஸ் த்ரூ த என்டையர் அப்ளிகேஷன் வந்து உங்கள் டிசைன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த காம்பனண்ட்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். அடுத்தது வேரியன்ஸ். ஆல்ரெடி இந்த வேரியன்ஸ் நான் பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த வேரியன்ஸோட அட்வான்ஸ் ப்ளஸ் இந்த காம்பனண்ட்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ண முடியுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த காம்பனண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் சொல்கிற விதம், நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன நான் மாற்றணும் அப்படின்னா அதையும் கீழே சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்லோவாக மாற்றிக்கிறேன் கைஸ். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே கைஸ், see you in the next video.